கால்கள்ல வீக்கம்ன்றது கர்ப்ப காலத்துல பரவலா வெளிப்படையா தெரியற மாற்றங்கள்ல ஒண்ணு. நீங்க ஏற்கனவே கவனிச்ச மாதிரி பொதுவா கணுக்கால்ல தொடங்கி அதுக்கப்புறமா கீழ்பாதங்கள் வரைக்கும் வீங்க ஆரம்பிக்கும், இல்ல வீக்கம் மேல வரும். அண்ட் இந்த வீக்கம் அதிகமாகறத பாத்தீங்கன்னா மெதுவா சில நாட்கள் சில வாரங்கள்ல ஏற்படும். பொதுவா இந்த வீக்கம் கர்ப்ப காலத்தோட கடைசி மாதத்துல இல்ல 2வது 3வது மாத இறுதியில ஆரம்பிச்சு 3வது மாத பருவத்துல ரொம்ப வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிடும். இதுதான் பிசியோலாஜிக்கல். இது ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ரொம்ப பொதுவான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கர்ப்ப காலத்துல உண்டாகிற ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன். நாங்க அதை அப்படிதான் சொல்லுவோம். 2வது காரணம் கர்ப்பத்தால பெருசாகிற கர்ப்பப்பை வெயின்களை அழுத்துறதுனால ரத்த ஓட்டம் கால் பகுதியில இருந்து மேல இதயத்துக்கு போறத தடை பண்றதுனால தான். 3வது காரணம் பிரெக்னன்சி ஹார்மோன்ஸ்னால பிளட் வெசல்ஸ்ல ஏற்படுற மாற்றங்களா கூட இருக்கலாம். பட் அது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்தா ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்றது மூலமா அதை தவிர்க்கலாம். ரொம்ப நேரத்துக்கு நிக்கிறத தவிர்த்துடுங்க. ஒருவேளை உங்க வேலை காரணமா நீங்க ரொம்ப நேரம் உட்கார்றதா இருந்தா உங்க கால்கள் இல்ல பாதங்களை கொஞ்சம் உயரத்துல வச்சுக்கோங்க. அதுக்காக கால் வைக்கிறதுக்கான சின்ன ஸ்டூலை எப்பவும் வச்சுக்கோங்க. உங்க கேபினை சுத்தி 1 இல்ல 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நடங்க. அதனால உங்க கால்கள் ஆக்டிவா இருக்கும். உங்க கணுக்கால சுத்திக்கிட்டே இருங்க. சில நேரங்கள்ல அந்த வீக்கம் ரொம்ப கடுமையான வலியை ஏற்படுத்தும். அப்போ உங்க டாக்டர் கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸை போட சொல்லி அட்வைஸ் பண்ணுவாரு. பிசியோலாஜிக்கலா இருந்தாலும் ஒருவேளை அந்த வீக்கம் உங்களுக்கு அது கிராஜுவலா இல்லாம திடீர்னு உண்டாகி இருந்தாலும், இல்ல ஒரு கால்ல மட்டும் இருந்தாலும், இல்ல வீக்கம் கடுமையான வலியோட இருந்தாலோ ப்ளீஸ் இமீடியட்டா உங்க டாக்டரை போய் பாருங்க. ஏன்னா இது என்ன விளைவை உண்டாக்கும்னா கர்ப்ப காலத்துல பிபியை அதிகமாக்கும், இல்ல கால்கள்ல இருக்கிற வெயின்ஸ்ல கண்டிப்பா ரத்தக்கட்டு ஏற்படவும் செய்யலாம்.